வெல்கம் டு தாராடேட் அகாடமி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கண்டென்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன் பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னன்றதை ஒரு குயிக்கான ரிவ்யூ பார்த்துலாம். அப்போ தான் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ராக்ஷன்ன்றது வந்து பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கட்டும், நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கட்டும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கட்டும், மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கட்டும், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆக்சுவலி ரேஷ்னல் நம்பர் தான். ஓகேங்களா? ரேஷ்னல் நம்பர்னால் முதல்ல என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இரேஷனல் நம்பர்னால் என்னன்றதை பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு இதை பற்றி எக்ஸாம்ஸில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஓகேங்களா? எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி என்ன கொஷின்ஸ் வரும்ன்றதை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஃப்ராக்ஷனுக்காக தான் நான் மேக் பண்ணுறது. பட் ரேஷனல் நம்பரில் ஒரு குயிக்கான ரிவ்யூ கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனுக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஃப்ராக்ஷனில் எந்த மாதிரி கொஷின் கேட்கப்பட்டிருக்காங்கன்றத பதில பாருங்கள். சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அமாங் தெம். இதில் மொத்தம் 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இது வந்து 3மே வந்து இது 2மே வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 2மே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4ல் எது வந்து இருக்கிறதுல லோவஸ்ட்டு, எது ஸ்மாலஸ்ட்டு, எது லார்ஜஸ்ட்டுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருன்றதை ஆப்ஷனை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின் இதுக்கு ரொம்ப அதிகமான நாலேஜ்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ரேஷனல் நம்பருக்குள்ளே தான் வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே வரும். ரேஷனல் நம்பர்ன்றது ஒரு அம்பர்லா டேர்ம்னா என்னன்றதை நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஃப்ராக்ஷன் கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷனல் நம்பரில் வந்து கொஷின்ஸ் கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ரேஷனல் நம்பர்ஸில் உங்களுக்கு கொஷின் கேட்கணுன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் லை பிட்வீன் -7/10 -1/4. அப்போ இந்த 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் எந்த நம்பர் இருக்குது அப்படின்றத இந்த 4 ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி சொல்லணும். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு ஒன்றும் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸும் இல்லை. இது ஏதோ ட்ரிக்னாமெட்ரி என்ன சொல்கிறது, கால்குலஸ் இந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர் இருக்கட்டும், ஃப்ராக்ஷன்ஸில் ஒரு செட் ஆஃப் ஆர்டர் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்கன்னு இருக்கும். அந்த நடையை மட்டும் பார்த்துட்டா போதும். உங்களுக்கு நம்பர்ஸை மாற்றி மாற்றி கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி எங்கே போச்சு அது? ஒரு நிமிஷம் இல்லைங்க. உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு நான் டீச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 88 வந்து நம்ம எப்படி வந்து இந்த 88னால இந்த ஃபுல் 9 டிஜிட் நம்பர் வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது எக்ஸோட ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி ரூல் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரிலேட்டடான கொஷின்றது ஒரு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு கொஷின்றது கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் ஒரு கொஷின்றது டிவிசிபிலிட்டி ரூலில் ஃபிக்ஸ்டு. வேறு என்னென்ன கொஷின் ஃபிக்ஸ்டு நம்பர் சிஸ்டமில் என்னென்ன கொஷின்ஸ் ஃபிக்ஸ்டு? ஃப்ராக்ஷன்லேருந்து ஒரு கொஷின் வரும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ ரேஷனல் நம்பர்லேருந்து ஒன்று வரும், ரேஷனல் நம்பர் இல்லைனா டெசிமல் அதுலேருந்து ஒன்று வரும். ஓகேங்களா? ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்லேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ 5 கொஷின்ன்றது வரும். சில டைமில் ஏதாவது ஒரு டாபிக் விட்டு போய் 4 கொஷின் கேட்பாங்க. இதுதான் பேட்டர்ன். இது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. நம்பர் சிஸ்டம்லேருந்து 4லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. சில டைமில் 4 கொஷின் கேட்பாங்க, இல்லை சில டைமில் 5 கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே தான் லை ஆகும் கொஷின்ஸ் கேட்குறது. டிவிசிபிலிட்டி ரூல்ன்றது ஒரு கொஷின் கேட்பாங்க. இதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் ரிலேட்டடான கொஞ்சம் வீடியோஸ் தான். ஸோ ரேஷனல் நம்பர் வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ அந்த ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனுக்கு போகணுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ ரேஷனல் நம்பர்னால் என்ன? ரேஷனல் நம்பர்னால் ஒன்றும் இல்லை. ரேஷனல் நம்பர் இஸ் எனி நம்பர் தட் கேன் பி ரிட்டர்ன் இன் த ஃபார்ம் p/q அண்ட் q நாட் ஈக்குவல் டு 0. அதாவது வந்து எந்த ஒரு நம்பர் நம்ம வந்து p/q ஃபார்மேட்டில் எழுத முடியுது, அந்த q வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த நம்பரை வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்ன மாதிரி நம்பர்ஸை சொல்லலாம்? ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக படிச்சுட்டு வரலாம். p/q ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் q நாட் ஈக்குவல் 0. டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. p and q வந்து இன்டீஜர்ஸாக இருக்கும். இன் சிம்பிள் words, a number that can be written in the form as a fraction is called rational number. அதாவது ஃப்ராக்ஷனில் எழுத முடிஞ்சதுன்னா அந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்பர்ஸ் தட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம எழுத முடிஞ்சதுன்னா அந்த நம்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த ஃப்ராக்ஷனை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் நார்மலான கிளாஸ் தான். இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அந்த ரேஷனல் நம்பர் கொஷின்ஸ் வரும்போது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணணுன்றது தான் இது, வேறு எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்னால் வந்து ப்ளஸில் இருக்கும் நம்மளுக்கு முன்னாடி. ஓகேங்களா? 2/3, 5/8, 9/10. நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்னால் மைனஸில் இருக்கும். -3/5, -7/2, -11/4. இன்டீஜர்ஸ் ஆஸ் ரேஷனல் நம்பர்.
ஸோ என்னென்ன இன்டீஜர்ஸ்னால் என்ன முதல்ல இன்டீஜர்ஸ்குள்ளே என்னென்ன வரும் ஒரு நம்பர் லைனில் 0 இங்கே இருக்கும், இங்கே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும் 1 2 3 4ன்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும் -1 -2. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்டீஜர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம், இது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். வெயிட் பண்ணுங்கள், கலரை மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 -1 1 189 இது எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். ஏன் ரேஷனல் நம்பர்னால் இந்த நம்பர்ஸ்க்கு டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் 0 நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே வந்து ரேஷனல் நம்பருக்குள்ளே தான் வரும். ரேஷனல் நம்பர்ன்றது ஒரு அம்பர்லா அட்டம். அம்பர்லானா அதுக்குள்ளே எல்லாமே வரும். என்னென்ன வரும்? நேச்சுரல் நம்பர் 0, அப்புறம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன், இது எல்லாமே எதுக்குள்ளே வருது? ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே வருது. ரேஷனல் நம்பர்ன்றதை ஒரு அம்பர்லா டேர்ம்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தட் ஆர் நாட் ரேஷனல். எந்தெந்த நம்பர்ஸ் வந்து ரேஷனல் கிடையாதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ திஸ் cannot be written exactly in the fraction form. இது வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடியாது. எந்த ஒரு நம்பர் நம்ம ஃப்ராக்ஷனால் எழுத முடியுதோ அது வந்து ரேஷனல் நம்பர். இப்போ நம்ம சொன்னால 0 1 -1 -2 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே கீழே இல்லைன்னா டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடியுது. பட் ஒரு சில நம்பர்ஸை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுத முடியாது. அந்தந்த நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து ரேஷனல்னு சொல்ல மாட்டோம். அப்போ என்னன்னு சொல்லுவோம்? அதை இர்ரேஷனல் சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இர்ரேஷனல்னு சொல்லுவோம். என்னென்ன இருக்குது? this cannot be written exactly in fraction form. √2ன்றது வந்து இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன? 1 4 9 16 25 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ரூட்டுக்குள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு வந்து வெளியில் எடுக்கும்போது அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? ஒரு நேச்சுரல் நம்பராக கிடைக்கணும். பட் √2 வெளில அந்த √2வை நம்ம 2வை வெளில எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1.414 சொல்லி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஒரு ரூட்லேருந்து ஒரு நம்பரை நம்ம வெளில எடுக்கும்போது அது நேச்சுரல் நம்பராக கிடைக்கணும். இதுக்கு என்ன கிடைக்கும்? 1, இதுக்கு என்ன கிடைக்கும்? 2, இதுக்கு என்ன கிடைக்கும்? 3, இதுக்கு என்ன கிடைக்கும்? 4, இதுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். பட் √2க்கு 1.414 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு டெசிமல் வந்து நிற்காமல் போயிட்டே இருக்குன்னா அதை நம்ம வந்து இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அதில் ரேஷனல்னால் என்ன? ரேஷனலோட டெசிமல் எப்படி இருக்கும், இர்ரேஷனலோட டெசிமல் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பையன்றது வந்து பையோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 3.14 ஏதோ சம்வாட் லைக் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? எண்டே இல்லாத ஒரு டெசிமல் வந்து எண்டு இல்லாமல் போயிட்டே இருக்குது. இன்ஃபைனிட்லி ஒரு எண்டே கிடையாதான்ற மாதிரி போயிட்டே இருக்குதுன்னா அந்த டெசிமல் எண்டாமல் போயிட்டே இருக்குதுன்னா அதை நம்ம வந்து இர்ரேஷனல் கேட்டகரிக்குள்ளே வைப்போம். √5யும் பார்த்தீங்கன்னா நம்ம √5 வந்து 5 வந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா நம்மளுக்கு 2.24 சம்வாட் லைக் இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. இதுவும் கூடமே நம்ம வந்து இர்ரேஷனல் நம்பருக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய நம்பர்ஸ்ன்றது இர்ரேஷனல் நம்பருக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம், இர்ரேஷனல் நம்பர்னா பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் வந்து டெசிமல் ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கொஷின் ஷோ பண்ணல, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரேஷனல் நம்பர் காமிச்சாங்க. அந்த 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் என்ன ரேஷனல் நம்பர்ஸ்லாம் வருதுன்ற போது அதை நம்ம என்ன மெத்தடில் பார்க்கலான்னு போது அவங்க சொல்யூஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? அந்த ஒரு ரேஷனல் நம்பரையுமே டெசிமலாக கன்வெர்ட் பண்ணாங்க. டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ 1/2னா வெயிட் பண்ணுங்கள், கலரை மாற்றுறேன், ஏன்னு தெரில, எந்த கலருமே சரியில்லை, அது மாதிரி தெரியுது. இப்போ 1/2ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஜூம் பண்ண முடியுதா? இல்லை முடியல. ஓகே. ஸோ 1/2ன்னு இருக்கா? இப்போ நம்ம வந்து இதோட டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? டினாமினேட்டர் வந்து நம்ம வந்து 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இது இந்த 2ஆல் நம்ம வந்து 1 டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 0.5ன்னு வரும். இதுதான் வந்து டெசிமலாக ஒரு ஃப்ராக்ஷனை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது இதுதான். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 சரி 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0.5ன்றது கிடைச்சிது. அது 3/4ன்னு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0.75 கிடையாது. இதுங்க இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே டெசிமல்ன்றது எண்ட் ஆகிடுச்சு, டெர்மினேட் ஆகிடுச்சு. டெர்மினேட்னா எண்டுன்னு அர்த்தம். டெர்மினேட்டிங் டெசிமல்னால் எண்ட்ஸ் ஆஃப்டர் சம் டிஜிட்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டுக்கு அப்புறம் எண்ட் ஆகிடும். அப்போனா அது வந்து ரேஷனல் நம்பர் கேட்டகரிக்குள்ளே வரும். வேறு என்னென்ன ரேஷனல் நம்பர் கேட்டகரிக்குள்ளே வரும்? நம்ம வந்து ரேஷனல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இப்போ ரேஷனல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரி இருக்குது நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் இருக்குது, நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ இன்டீஜர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்னு பார்த்தோம். ஓகேங்களா? எது ரேஷனல் நம்பர் இல்லைன்றதை கூட பார்த்தோம் நம்ம. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஃப்ராக்ஷன் வந்து ரேஷனல் நம்பர் கேட்டகரிக்குள்ளே வராது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை டிவைட் பண்ணி பார்க்கணும்.
ஓகேங்களா. எல்லா ஃப்ராக்ஷனுமே ரேஷனல் நம்பர் கிடையாது. ஓகேங்களா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா ஃப்ராக்ஷனுமே ரேஷனல் நம்பர் கிடையாது. பின்ன என்ன புதுசாக சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க P/Q ஃபார்மேட்டில் இருக்குன்னு, Q ≠ 0னா அப்போ எல்லா ஃப்ராக்ஷனுமே வந்து என்ன சொல்கிறது ரேஷனல் நம்பர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், கரெக்டு தான். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா வந்து எல்லா ஃப்ராக்ஷனுமே ரேஷனல் நம்பர் தான். பட்டு ஒரு டெசிமல் ஓகே வேணாம், இப்போ சொன்னால் கரெக்டாக வராது, நான் சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு கேட்டகரி இருக்குது. இர்ரேஷனல் வரும்போது சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னால் அவங்க குழம்பி போய்டும், அது இப்போ தேவையில்லை. நான் மேபி அவங்களை குழப்பிடுவேன். இப்போ நம்ம இதை மட்டும் பார்க்கலாம் வாங்க. ரிப்பீட்டிங் டெசிமல். இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நான் வந்து 1/3. ஸோ 1 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ 3ஆல் நான் டிவைட் பண்ணுறோம். ஸோ 0 வைக்கிறோம். ஓகேங்களா, 9. ஸோ என்ன சொல்கிறது 3. ஸோ திருப்பி 1 வருது 3. ஸோ போயிட்டே இருக்கும், எண்டே ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ திருப்பி 1 ரிமைனிங் வரும். நீங்கள் 0 வைப்பீங்க, 9 3ன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே இல்லை. இப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது டெசிமல். ஒரு குறிப்பிட்ட நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருந்தாலுமே அது ரேஷனல் நம்பர் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா, இப்போ 2/11ன்னு இருக்குது. இந்த 2/11 பார்த்தீங்கன்னா 2 வந்து 11ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த டெசிமல் வந்து 1/18 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்? 0.18 பார். எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேலே வந்து ஒரு பார் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 0.3 பார். ஓகேங்களா, இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது வந்து தேவைப்படும், ஒரு சில இடத்துல தேவைப்படும். அவ்வளோவா நம்ம இதை படிக்க தேவையில்லை. எங்கே தேவைப்படுமோ, எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ மட்டும் படித்தா போதும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர் இதெல்லாம் தேவையில்லை. பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு இதை பற்றி கொஷின் வராத விஷயத்த நம்ம படிக்க தேவையில்லை. இது வந்து ஆக்சுவலி 6th புக்கில் இருக்கும். நீங்கள் 6th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பரில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 6th புக்கில் இருக்கும். பட் இதில் படிக்கணும்னா படிக்க தேவையில்லை. ஏன் படிக்கக்கூடாது? ஏன்னா எக்ஸாமுக்கு வராது. எந்த ஒரு கான்செப்ட் எக்ஸாமுக்கு வராதோ அதை படிக்கிறது டைம் வேஸ்ட். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இது பெரிய விஷயமே இல்லை, இது நம்மளுக்கு தெரியும். அப்போ இது படிக்க தேவையில்லை, இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, ரேஷனல் நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ன்றது எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்டாக எப்படி இருக்குது எழுதுவோம் நம்ம ரேஷனல் நம்பர்ன்றது. டினாமினேட்டர் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் ஹேவ் நோ காமன் ஃபேக்டர் எக்ஸப்ட் 1. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். என்னன்னா வந்து இப்போ எங்கள் 6/8 இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மான ரிலேஷனல் நம்பர்ன்றது என்னன்னா வந்து மேலே இருக்க நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமனான ஃபேக்டர் இருக்கக்கூடாது. காமனான ஃபேக்டர்னா என்ன? அதாவது இந்த 6/8 இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 6க்கும் 8க்கும் ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஃபேக்டர்னா முதல்ல என்ன? ஸோ இந்த 6/8 இருக்குது, நீங்கள் கேன்சல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கேன்சல் பண்ணால் இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 3/4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த வந்து 6ன்றது வந்து 2 டேபிள்லையும் வருது, 8ன்றதும் 2 டேபிளில் வருது. அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக தானே இருக்குது. அப்போ இந்த 2ன்றது வந்து இந்த 6க்கும் 8க்கும் ஃபேக்டர். ஏன்னா வந்து இந்த 2ன்ற நம்பரு 6ஐயும் டிவைட் பண்ணுது, 8ஐயும் டிவைட் பண்ணுது. அப்போனா 2ன்றது என்னது? 2 இஸ் a factor of 6. ஓகேங்களா, ஆல்சோ 8. இதனால் 2ன்றது ஒரு காமன் ஃபேக்டராக மாறிடுது. ஏன்னா 2ஆல் இந்த 6ம் 8ஐயும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனாக ஃபேக்டர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை ரெடியூஸ்டு ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ரேஷனல் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம ரெடியூஸ்டு ஃபார்மில் பண்ணால் மட்டும்தான் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து இது ரெண்டுத்துக்குமே காமனான ஃபேக்டரை நம்ம எடுத்துகிட்டு எழுதணும். அதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ரேஷனல் நம்பர்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர், ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் த சேம் வேல்யூ. எக்ஸாம்பிள் இப்போ 1/2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1/2, 2/4, 4/8, 8/16 எல்லாமே சேம் தான். ஏன்? இதோட காமன் ஃபேக்டர் 8. ஓகேங்களா, இதோட காமன் ஃபேக்டர் 4, இதோட காமன் ஃபேக்டர் 2. இதில் எதுவுமே காமன் ஃபேக்டர் இல்லை. காமன் ஃபேக்டர் அப்படி இருந்தாலுமே 1 தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்னன்னா வந்து காமன் ஃபேக்டர் 1 தவிர்த்து வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதான் இங்கே பார்த்துருக்கோம். நம்ம இங்கே தானே பார்த்தோம்.
நோ காமன் ஃபேக்டர் எக்ஸப்ட் 1 மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டருக்கு வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு காமன் ஃபேக்டராக 1 தான் இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ 2/4 இருக்குன்னா இது வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம்னா கேன்சல் பண்ணோம்னா திருப்பி இங்கே 1/2 கிடைக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணால் 4 கேன்சல் பண்ணால் 1/2 இதோட காமன் ஃபேக்டர் 4 இருக்குது, இதோட காமன் ஃபேக்டர் 8 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 1/2 கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈக்குவல் தான், அல்டிமேட்லி எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ்டு ஃபார்மில் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் பார்க்கும்போது இது எல்லாமே ஈக்குவல் தான். இதுதான் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் லைனை எப்படி நம்ம ரேஷனல் நம்பர்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் கேன் பி ஷோன் ஆன் த நம்பர் லைன் பிட்வீன் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்க்கு பிட்வீன் ஸோ நம்பர் லைன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 0. இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இங்கே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் நம்பர் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்றது. ஸோ இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் மைனஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த 1/2ன்றதை நம்ம எப்படி ஷோ பண்ணுவோம்? ஸோ ஒன்று வந்து இந்த 1/2 வந்து நம்ம டெசிமல் ஃபார்மெட்டில் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி டெசிமல் ஃபார்மெட்டில் சேஞ்ச் பண்ணலாம்? இப்போ 1/2ன்னு இருக்குன்னா நம்ம டிவைட் பண்ணும்போது 0.5ன்னு கிடைக்கும். ஸோ -3/2ன்றது வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? 2 3 ஸோ 1 டைம்ஸ் வரும் 0.5. ஓகேங்களா? ஸோ இந்த 3/2ன்றது வந்து என்ன வருது? 1.5 -1.5. அப்போ நீங்கள் எப்படி லொக்கேட் பண்ணுவீங்க? -1.5ன்றது -1க்கும் -2க்கும் நடுவில் இருக்கும். அதே மாதிரி 1/2ன்றது 0.5. அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இந்த 1/2ன்றது இருக்கும். ஸோ ஒன்று டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எழுதலாம். இன்னொரு வழி என்னன்னா வந்து சின்ன கிளாஸ்லலாம் சொல்லுவாங்க, 6th கிளாஸில் என்ன பண்ணணும்னா 1/2ன்னு இருக்குன்னா இந்த இது வந்து எங்கே லை ஆகும்? 0க்கும் 1க்கும் நடுவில் லை ஆகும். என்ன பண்ணுவாங்க? இந்த 1/2 இந்த 0லேருந்து 1 வரைக்குமே 2ஆக பிரிப்பாங்க, 2 ஈக்குவல் ஹவுஸாக பிரிச்சுப்பாங்க. அப்போ இந்த 1/2ன்றது வந்து எப்படி எழுதுவோம்னா இங்கே 1/2 இங்கே 2/1ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இந்த பார்ட் வந்து 1/2, இந்த பார்ட் வந்து 2/2. ஸோ இது அல்டிமேட்லி கேன்சல் பண்ணால் இங்கே 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த மிடில் பார்ட் தான் 1/2ன்ற மாதிரி இது ஒரு மெத்தடு. இந்த -3/2 என்ன திருப்பாங்க? இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து வந்து இந்த 0லேருந்து என்ன பண்ணுவாங்க? இதை வந்து -1/2, இது -2/2, இது பாதியாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? அது -3/2, இது -4/2. நீங்கள் பார்த்தீங்கன்னா -4/2 -4 கேன்சல் பண்ணால் -2 கிடைக்கும். -2/2னா வந்து -1 கிடைக்கும். -3/2ன்றதை இங்கே உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? -1க்கும் -2க்கும் நடுவில் இருக்குன்றதை நீங்கள் இந்த மெத்தட் மூலியமாக கூடவே நம்ம வந்து ரேஷனல் நம்பரை லொக்கேட் பண்ண முடியும் நம்பர் லைனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ ரேஷனல் நம்பரை எப்படி நம்ம வந்து சம் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, டிவிஷன் எப்படி பண்ணுறதை பற்றி நம்ம இங்கே பார்க்க தேவையில்லை. அது ஃப்ராக்ஷனில் பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்கலாம் நீங்கள். ரேஷனல் நம்பரு இஸ் அல்டிமேட்லி ஃப்ராக்ஷன் தான். ஓகேங்களா? ஃப்ராக்ஷன் இஸ் ரேஷனல் நம்பர், மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரேஷனல் நம்பரில் இவ்வளோ ஐட்டம்ஸ் போதும். இதுக்கு தேவையில்லை. இது தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம புரிஞ்சிக்க தேவை இல்லை. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேங்க. ஸோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், ரேஷனல் நம்பரில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டினாமினேட்டர் எப்பயுமே 0வாக இருக்கக்கூடாது. எல்லா இன்டீஜர்ஸுமே ரேஷனல் நம்பர் தான். ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், 0வாக கூட இருக்கலாம். டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங்காக இருக்கணும். நம்ம பார்த்தோம்ல, ஒன்று வந்து டெசிமல் எண்ட் ஆகிடும், இல்லைனா ரிப்பீட் ஆகணும். அப்போ தான் அந்த ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் இன்ஃபைனைட் பிட்வீன் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ். இது பற்றி தான் கொஷின்ஸ் வரும். ஆக்சுவலி 2 ரேஷனல் நம்பர் இருக்குது. இப்போ 1/2 7/2ன்னு இருக்குன்னா அதுக்கு நடுவில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்குன்றத கொஷின்ஸ் நான் சொல்லும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? குயிக் ப்ராக்டிஸ். 7 ரேஷனல் நம்பரா? ஆமாம். ஏன்னா 7 கீழே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ P/Q ஃபார்மில் இருக்குது. Q ≠ 0 ஏன்னா 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 7 ரேஷனல் நம்பர் தான். ரைட் 3 ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் ஆஃப் 2/5. 2/5ஓட ரேஷனல் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் என்னவாக இருக்கும்? 2/5. அப்போ இது கூட வந்து 2/5ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? இது கூட 10 மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ என்ன வரும்? 20/50. வேறு என்னென்ன எழுதலாம்னா இது கூட 2 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 40/100. ஸோ இது கூட நான் 10 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 400/1000. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த 2/5க்கு என்னென்ன ஈக்குவலண்ட் ரேஷியோ? 20/50, 40/100, 400/1000. இது எல்லாமே ஈக்குவலண்ட் ரேஷியோ தான். ஓகேங்களா?
இப்போ எப்படி வந்து இதை சம் பண்ணணுன்ற ஒரு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவையில்லை. சாரி. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நார்மலாக சம் பண்ணுறது தான். இதை பற்றி நான் ஃப்ராக்ஷனில் சொல்கிறேன், ஏன்னா இங்கே சொல்கிறது தேவையில்லாதது. ஏன்னா ரேஷனல் நம்பரை பொறுத்து இந்த கொஷின்ஸும் இது மாதிரி வரப்போகிறதில்ல. ஃப்ராக்ஷன்ஸ் வரும்போது தான் இதுவும் அல்டிமேட்லி ஃப்ராக்ஷன் தான். ஓகேங்களா, இது ரெண்டும் எப்படி கம்பேர் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன சொல்லிடலாம், விடுங்க சொல்லிடலாம். இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா வந்து இதில் இருக்கிற காமன் ஃபேக்டரை அவாய்ட் கேன்சல் பண்ணணும். இதை எப்படி கேன்சல் பண்ணலாம், 4 டேபிள் இது 3 டைம்ஸ் வரும். சாரி 2 டேபிள் எடுத்துக்கலாம், 6 டேபிள் எடுத்துக்கலாம். 6 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அப்போ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, 2/3. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, இது ரெண்டுமே கம்பேர் பண்ணணும். என்ன மாதிரி கம்பேர் பண்ணலாம், 7/9 5/6. இதில் ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 7/9ஐயும் 7/9 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்கள், 5/6 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். எது பெருசுன்றதை நீங்கள் அந்த டெசிமல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ எது பெருசோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து வாய் திறக்கிற மாதிரி போடணும், அதான் கிரேட்டர் தான் அர்த்தம். இல்லை இந்த மாதிரி போடணும், எது பெருசாக இருக்கோ அந்த இடத்துல. இல்லைனா வந்து எப்படி எழுதலாம், எது பெருசாக இருக்கோ எப்படி எழுதணும், இல்லை இது பெருசாக 7/9 பெருசாக தான் இப்படி எழுதணும். ஓகேங்களா, இதுதான் கம்பேரிசன்றதை. ஓகே, இதை பற்றி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இரேஷனல் நம்பர் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ராக்ஷனுக்கு மூவ் ஆகிக்கலாம். So irrational number na enna, irrational number is a real number that cannot be expressed as a fraction of two integers, that is cannot be written in the form of p by q, where p and q are integers and q not equal to 0. என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நம்ம p by q ஃபார்ம்ல எழுத முடியாத நம்பர்ஸ் எல்லாமே வந்து irrational number. அதாவது எல்லா நம்பர்ஸுமே நம்மளால p by q எழுத முடியும். எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் நம்ம p by q ஃபார்மட்ல எழுத முடியாதோ அது வந்து irrational நம்பருக்குள்ள வரும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ரேஷனல் நம்பருக்கு, அப்போ வந்து p/q ஃபார்மில் என்ன நம்பர் வந்தாலுமே அது என்னது ரேஷனல் நம்பர். ஒரு நம்பரை நம்ம p/q ஃபார்மில் எழுத முடியலன்னா அது இரேஷனல். இதுதான் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கலாம். என்ன கலராக மாற்றலாம் இது, ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா ஸ்கொயருக்குள்ளே வந்து ஒரு நம்பர் இருக்குது, அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது வெளில வரும்போது ஒரு நேச்சுரல் நம்பராக நம்மளுக்கு வரணும். ஒரு நம்பரு ரூட்லேருந்து வெளில வந்துச்சுன்னா அது நேச்சுரல் நம்பராக நமக்கு கிடைக்கணும். அப்படி வரலைன்னா அது நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ 2, 3, 5லாம் நம்ம ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டெசிமலில் வரும், அதுவும் எண்ட் ஆகிட்டே என்ன சொல்கிறது எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரூட்டோட வேல்யூ, இது ரூட் 3யோட வேல்யூ 1.732 எப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இரேஷனல் நம்பருக்குள்ளே வரும். ஒரு ஸ்கொயருக்குள்ளே நம்ம வந்து ஒரு நம்பர் இருக்குது, அதை வெளில எடுக்கும்போது பாயிண்ட் டெசிமலில் போயிட்டே இருக்குதுன்னா அது இரேஷனல் கேட்டகரிக்குள்ளே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பை, அதுக்கப்புறம் வந்து இந்த அப்படின்னு சொல்லுவாங்க, லாக் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இது அது ரிலவெண்ட், இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன வந்து இரேஷனல் கேட்டகரிக்குள்ளே வரும்னா வந்து இப்போ ரூட் 7+1 இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரூட் 7ன்றது பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேஷனல் இரேஷனல் நம்பர் இஸ் இரேஷனல் நம்பர். அதாவது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது, ரூட் 5ன்னு இருக்குது, அது கூட நம்ம ஒரு இது வந்து இரேஷனல் நம்பர். இரேஷனல் கூட ரேஷனல் சேர்ந்தா கூடமே இது ஃபுல்லாகவே என்ன, அது இரேஷனல் தான். ஓகேங்களா, ஏன்னா ரூட் 5ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.24 சம்வாட் லைக் போயிட்டே இருக்கும். அது கூட 1 சேர்த்தனா என்ன வரும், 3.24 அப்படின்னு சொல்லி டெசிமல் எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். அப்போ கூட அது ரேஷனல் நம்பர் தான். மொத்தத்தில் ஒரு இரேஷனல் நம்பர் கூட ரேஷனல் சேர்த்தாலோ அதாவது சம் பண்ணாலோ இல்லை டிஃப்ரென்ஸ் பண்ணாலோ, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இரேஷனல் நம்பர் இருக்குது, இங்கே ரேஷனல் நம்பர் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் மைனஸ் இருந்தாலுமே இது ரெண்டுமே என்ன கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ரேஷனல் கூட இரேஷனலை ப்ளஸ் பண்ணாலோ இல்லை மைனஸ் பண்ணாலுமே அதோட வேல்யூ என்னவாக வரும், இரேஷனலாக தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெசிமல் ரெப்ரசன்டேஷன் எக்ஸாம்பிளை வச்சு, இந்த டெசிமல் ரெப்ரசன்டேஷனை வச்சு இரேஷனல்ன்றதை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம். ரூட் 2 நீங்கள் இப்போ ரூட்டுன்னு சொல்லி 2க்கு நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். அதாவது நான் ரிப்பீட்டும் ஆக மாட்டேது. நம்ம ரேஷனல் பார்க்கும்போது 0.333ன்னு கிடச்சிது, அப்போ வந்து 0.3 பார் நீங்கள் போட்டிங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ன்றது ரிப்பீட்டும் ஆக மாட்டேது, நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங், அதாவது எண்டும் ஆக மாட்டேது. டெர்மினேட்னா எண்டுன்னு அர்த்தம். நான் நான் டெர்மினேட்டிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன கேட்டகரிகளுக்கு வரும், எந்த கேட்டகரிக்குள்ளே வரும், இரேஷனல் கேட்டகரிக்குள்ளே வரும். பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் 3.1415926535. ஸோ இதுவுமே நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங் தான். ஓகேங்களா,
ஸோ ரேஷனல் நம்பரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னன்றதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை. இது நம்மளுக்கு தேவைன்னா வந்து ஃப்ராக்ஷன்ஸ் தான் தேவை. ஓகேங்களா? இது வச்சு இதை பற்றி புரிஞ்சிக்கலாம்னா கூடமே ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை வந்து நான் இது வரைக்கும் சொன்னதை மட்டும் போதும். ஏன்னா எக்ஸாம்ஸில் இரேஷனல்னால் என்ன, இரேஷனலோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த செஷனில் ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃப்ராக்ஷனுக்குன்னு போகும்போது ஃப்ராக்ஷன் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறது விஷயங்கள் இது 2 தான். அப்போனா நம்ம என்னன்னு சொல்லலாம், இரேஷனல் நம்பர் மட்டும்தான் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஃப்ராக்ஷன்ஸ் தான் இரேஷனல் நம்பர், ரெண்டுமே வைஸ் வர்ஸா. பட் இரேஷனல் நம்பர் வந்து ஃப்ராக்ஷன் இல்லைன்றதை உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த செஷனே கொண்டு வந்திருக்கேன். இரேஷனல் நம்பரு ஃப்ராக்ஷன் கிடையாது, ஃப்ராக்ஷன் இல்லை, ஒன்லி ரேஷனல் நம்பர் தான் ஃப்ராக்ஷன்ன்றது சொல்ல வரதுக்கான ஒரு செஷன் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான டேபிள். ஓகேங்களா? P/Q ஃபார்மில் இருந்ததுன்னா அந்த ரேஷனல் நம்பர், P/Q ஃபார்மில் எழுத முடியலன்னா அது ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரில் டெர்மினேட் ஆகும், அதாவது இங்கே எண்ட் ஆகியிருக்குல்ல டெசிமல், இந்த மாதிரி எண்ட் ஆகும், இல்லைனா ரிப்பீட் ஆகும் 0.33 சொல்லி ரிப்பீட் ஆகும். இங்கே இரேஷனலில் பார்த்தீங்கன்னா எண்டும் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா பையோட வேல்யூ என்ன பார்த்தோம், 3.14 சம்வாட் லைக் போயிட்டே இருந்துச்சுல, இது வந்து இரேஷனல் நம்பர். ஓகேங்களா? ஸோ வந்து எண்டு, இப்போ இங்கே ஈஸி ட்ரிக்கு என்ன சொல்லலாம், எண்டும் ஆகுது, எண்ட் ஆகிற டெசிமலும் ரேஷனல் தான், ரிப்பீட் ஆகிற டெசிமலும் ரேஷனல் தான். ஓகேங்களா? எண்டுமே ஆகாமல் நெவர் எண்டிங், நான் டெர்மினேட்டிங் தான் நெவர் எண்டிங். ஸோ பேட்டர்ன், எந்த ஒரு பேட்டர்ன் இல்லாமல் ரிப்பீட் ஆகாமல் போயிட்டே இருக்குது, நான் ரிப்பீட்டிங்காக இருந்தாலுமே அது வந்து இரேஷனல் தான்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னா ஃப்ராக்ஷன் டு டெசிமல் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமல் டு ஃப்ராக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அது தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம ஃப்ராக்ஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சது என்னென்னா வந்து ஃப்ராக்ஷன் டு டெசிமல், இது என்னதுன்னா டெசிமல் டு ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் இது ரெண்டுமே பார்க்கலாம். ஏன்னா வந்து இது லென்த்தியான வீடியோ ஆயிடுச்சு. நான் அதிகமாக 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் பண்ணணும்னு நினைப்பேன். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம், அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் எப்படி நம்ம ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எப்படி பண்ணுவோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவீங்க, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுவீங்கன்றது எல்லாத்தெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து பேட்சஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். நம்ம டார்கெட் பேட்ச்ன்றதை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 1000 கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ரீசன் என்னென்னா வந்து நம்ம ஒன்லி வந்து 110 மார்க்ஸ்க்காக நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஒரு சில டாபிக்ஸ் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். என்னென்னா வந்து சயின்ஸ் கண்டென்ட், மேக்ஸ் கண்டென்ட், சோஷியல் கண்டென்ட் இதெல்லாம் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் நம்ம 1000 கொடுத்தோம். இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு மேக்ஸும் சொல்லிக் கொடுங்க, சயின்ஸு சோஷியல்னு சொல்லும்போது நம்ம வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இனிமேட்டு ஜாயின் பண்ணுறவங்க வந்து 1200 வந்து நீங்கள் பே பண்ணணும். எப்போ வரைக்கும்னா நம்ம வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருந்தோம், ஒரேடியாக இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்காதுன்றதுக்காக. ஸோ இது ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி தான், ஒரு ஆஃபர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 1200 இருக்கிற அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து மண்டே வரைக்குமே வந்து 1200 மீன்ஸ் சண்டே வரைக்கும் வந்து 1200 கொடுக்கப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மண்டேலேருந்து இந்த மந்த்து எண்டு வரைக்குமே. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்து எண்டு வரைக்குமே 1500 கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஆகஸ்ட் 1லேருந்து 1800 கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஏன்றதை சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் நம்ம டார்கெட் பேட்சில் ஒரு கம்ப்ளீட்டான பேட்ச் நம்ம முடிஞ்ச வரைக்குமே வந்து என்ன சொல்கிறது கம்மி விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு ஆஃபராக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த டேஸ்க்குள்ளே 1200 அதுக்கப்புறம் 1000 படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஒரேடியாக இன்க்ரீஸ் பண்ண தேவை. ஸோ ஃபினான்ஷியலி யாராவது வந்து கம்மியான பேமெண்ட் இருக்கிறது பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்கன்ற ஒரு கேட் மாதிரி தான் நான் வந்து ஒரு என்ட்ரி மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? என்ட்ரி அட்மிஷன் கூட சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா வந்து டார்கெட் பேட்சில் ஒரு கம்ப்ளீட்டான பேட்ச். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெளிலேருந்து எதுவுமே படிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து டார்கெட் பேட்சில் நம்ம வந்து மாடல் கொஷின் பேப்பரும் ப்ரொவைட் பண்ணுறோம். எக்ஸாம்ஸ்க்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸாமில் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும். கொஷின்ஸ் கூடமே நீங்கள் வந்து 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ன்றது ஒரு பதட்டம் இல்லாமல் நம்ம மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்த மாதிரியே ஒரு நடையில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் கொஷின் பேங்க் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ப்ரீவியஸ் இயர் கொஷினோட ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்க்கணும்ல வித் எக்ஸ்ப்ளனேஷனோட அது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். 2011 26 வரைக்குமே. ஒரு நிமிஷம் நான் அழிச்சிடுறேன்.
ஓகேங்களா. 2011-26 வரைக்குமே எல்லா கொஷின் பேப்பருமே அவைலபிள் இருக்குது. எந்த கொஷின் பேப்பரும் மிஸ்ன்றதில்ல, எல்லா கொஷின் பேப்பரும் அவைலபிள் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே 2 மணி பிடிஎஃப்ன்றது அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். நம்ம கைடு பண்ணுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இது செல்ஃபாக நீங்கள் கூட படிச்சுக்கலாம். டார்கெட் பேட்சில் நம்ம வீக்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவோம். பாதி சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் மீதி தான் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் டார்கெட் பேட்சில் உங்களுக்கு வீடியோஸ் மூலமாக எல்லா சப்ஜெக்டோட கண்டென்ட்டுமே, மேக்ஸ் இருக்கட்டும், சயின்ஸ் இருக்கட்டும், சோஷியல் இருக்கட்டும். நீங்கள் சோஷியல் சயின்ஸாக இருந்தீங்கன்னா சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸாக இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ், அதுக்கப்புறம் சிடிபின்னு ஒரு கான்செப்ட்டுமே விடாமல் எல்லாத்துக்குமே வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டான பேட்ச். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் லெஸ் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம ஆஃபராக தான் முன்னாடியே கொடுத்துட்டு வரோம். 1800 ஆக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஆக்சுவலி 20 டேஸ்க்கு மேலே நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பேசும்போது நான் 9th ஜூலை அன்றைக்கி நான் பேச ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் லைக் 20 டேஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. 1800 ஆக்குறதுக்கு 20 டேஸ் நான் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நான் வந்து என்ன ஆஃபர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்ப்ளீட்டான பேட்ச். நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்லலாம் 2000 3000லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில டிஎன்டெட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000ஓட குறைவாக இருக்காது. பட் அதே 150 மார்க்ஸ் தான், அதே தான் சிடெட் எக்ஸாம் மாதிரி டிஎன்டெட் தான். ஆனால் அதுக்கு 5000 6000 கொடுக்குறாங்க. அவங்க வந்து 6000 கூட பே பண்ணிவிட்டு சேர்றவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து நாமினல் ஃபீ தான் வைக்கிறோம். இதுலேயுமே நான் என்ன கம்மி பண்ணணும்னு எனக்கு நிஜமாக தெரியல. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி 8 to 9 ஹார்ஸ்ன்ற மாதிரி நான் கண்டென்ட் ரெடி பண்ணி அதை டீச் பண்ணி வீடியோஸாக நானும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறேன், அவங்களும் அதான் பண்ணுறாங்க. பட் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன கம்மி பண்ணணும்னு நிஜமாக எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து நான் சொன்ன டேட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்லேருந்து நம்ம வந்து 1800 தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா பேட்சை. அப்புறம் வந்து கொஷின் பேங்க் மட்டும் உங்களுக்கு வேணும், இல்லை வந்து மாடல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ மட்டும் வேணும்னா நீங்கள் 400 rupees பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேப்பர் 1 வந்து ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தீங்கன்னா 1000 rupees பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எல்லாம் 700ல் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் வந்து சிடிபி, இங்கிலீஷ், தமிழ் அண்ட் மேக்ஸ் பெடகாஜிக்கு வீடியோஸ்ன்றது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இல்லை உங்களுக்கு டார்கெட் பேட்சும் வேண்டாம், கொஷின் பேங்க் வேண்டாம், இந்த பேப்பர் 1 வேண்டாம், நான் எனக்கு ஒன்லி வந்து பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2 இல்லை பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸோ எனக்கு ஒன்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஷின் பேங்க், மாடல் கொஷின் பேப்பர், இல்லை டெய்லிக்கும் யூடியூப்பில் போகிற வீடியோஸோட டெஸ்ட் மட்டும் கொடுங்கன்னா நீங்கள் இந்த 700 rupees பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை நான் டக்குன்னு கொடுப்பேன். ஓகேங்களா. உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலுமே நான் கிளாரிஃபைன்றதை வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.